Hi friends, welcome to Tech Innovations. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்டர்லெஸ் ஹேண்ட் கிளென்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். இத வந்து உங்க வீட்டு யூஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். கமர்ஷியலா போறதுன்னா என்ன சேஞ்சஸ் பண்றது அப்படிங்கறதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போய்டலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம 100 ml தான் செய்ய போறோம். 100 கிராம் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இல்ல வெயிட் மிஷின்ல டேப் பண்ணிட்டேன். இப்போ எத்தனால் அல்லது வந்து ஐபிஏ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எத்தனால் அல்லது ஐபிஏ வந்து ஒரு 70 கிராம். ஓகேங்களா? ஓகே, 70 கிராம் வந்து நம்ம எத்தனால் அல்லது ஐபிஏ எடுத்துக்கிறோம். இதோட நீங்க வந்து ஒரு 30 கிராம் வந்து distilled water add பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 30 or 25. நீங்க கிளிசரின் போடுறதா இருந்தா 25 எடுத்துக்கோங்க. கிளிசரின் போடுறது இல்ல அப்படின்னா 30 கிராம் எடுத்தா போதும். ஓகேங்களா? நாம வந்து 25 கிராம் எடுத்துக்கிறோம். கிளிசரின் என்ன நம்மகிட்ட இருக்கு, அதனால போட்டுக்கலாம். ஓகேங்களா? கிளிசரின் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ கிளிசரின் போடுறது மஸ்ட் தான். இல்லாத பட்சத்தில் செய்யலாம். கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கிறோம். தென் வந்து எத்தனால் போட்டுக்கிறோம். ஒரு ஐபிஏ எத்தனால் ஒரு ஐபிஏ போடுறோம். தென் கிளிசரின் போட்டுருக்கோம். வாட்டர் டிஸ்டில் வாட்டர் அந்த கிளிசரின் போடுறோம். ஓகேங்களா? எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி கிளிசரின் எல்லாம் வந்து டிசால்வ் ஆயிடும். ஆன பின்னர் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா கையில யூஸ் பண்றது, அதுக்கடுத்து நீங்க தண்ணி வச்சு கழுவ போறது இல்லை. ஸோ எசென்சியல் ஆயில் வந்து ஃபியூ டிராப்ஸ், ரொம்ப வேண்டாம். எசென்சியல் ஆயில் போடுங்க. நார்மல் ஃப்ராக்ரன்ஸ் போடலாம், பட் ஆனால் வந்து அது அட்வைசபிள் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து கலர் வந்து மைல்டா வேணும்னா கொடுத்துக்கலாம், பட் ஆனால் வந்து கை கிளீன் பண்றதுனால உங்க யூஸுக்குன்னா நீங்க கலர் போட வேண்டாம். பட் கமர்ஷியலா போறீங்க அப்படின்னா லைட்டா ஃபுட் கிரேட் கலர் போடுங்க. ஓகேங்களா? இன்னொன்னு பண்ணலாம். ஜெல் மாதிரி கமர்ஷியலா போனா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கார்பன் 940 1 கிராம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சோண்டு வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணிட்டு டிஏ இல்லையா, டிஏ சொல்யூஷன் ட்ரை எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை லைட்டா விட்டோம் அப்படின்னா, ஃபியூ டிராப்ஸ் விட்டோம் அப்படின்னா அது நியூட்ரலைஸ் ஆகும். அப்படின்னா ஜெல் மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த ஜெல்லை இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்க 1 லிட்டர் வந்து ஹேண்ட் கிளென்சர் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 100 கிராம் இல்ல 200 கிராம் தண்ணியை வந்து தனியா ஒதுக்கி வச்சிருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 700 கிராம் நீங்க எத்தனால் எடுப்பீங்க, 100 கிராம் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணுங்க. மிச்சம் 200 கிராம் வந்து தனியா எடுத்துட்டு அதுல 1 கிராம் கார்பன் போட்டு நல்லா மிஷின் வச்சு பிளண்ட் பண்ணுங்க. பிளண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிசால்வ் ஆன பிறகு நீங்க வந்து டிஏ சொல்யூஷன் ஃபியூ டிராப்ஸ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து திக்கானாலும் நீங்க pH பேப்பர் வச்சு செக் பண்ணி பாருங்க. நியூட்ரலைஸ் ஆயிடும். 7 வந்துச்சுன்னா நல்லா திக்கா ஜெல் மாதிரி ஆயிடும். அந்த ஜெல்ல வந்து நீங்க பேலன்ஸ் இருக்கிற 800 கிராம் ஆஃப் இது இருக்கு இல்லையா ப்ராடக்ட், அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லாட்ட மாறிடும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஃபார்மேஷன் 1 kg ஃபார்மேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுடைய யூஸ்னா ஒன்னு ஃபுட் கிரேட் கலர் யூஸ் பண்ணுங்க, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கலர் வந்து எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இது கமர்ஷியலா போனா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க ஏதாவது ஒரு டூர் போறீங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துலயும் நீங்க வந்து வாட்டர் எதிர்பார்க்க முடியாது, கை வாஷ் பண்ண கஷ்டமா இருக்கும். அந்த சமயத்துல இந்த ஜெல்லை வச்சு ஹேண்ட் கிளென்சர் ஜெல்லை வச்சு நீங்க லைட்டா ஒரு 2-3 டாப்ஸ் எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணீங்க, கை கூட அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஜெல் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிடும், கை வந்து ஃப்ரெஷ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் ஹேண்ட் கிளென்சரோட பர்பஸ். நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றும் நெக்ஸ்ட் அப்கமிங் ட்ரைனிங் வந்து ஜூன் 1 வந்து நடக்குது. நம்மளுடைய கம்பெனில தான் நடக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகலா இருக்கும். உங்களுக்கு வந்து PDF ஃபார்மேட்ல புக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவோம், டீ பிரேக் உண்டு. ஃபுல் ஒன் டேல எப்படி இதெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா நம்மளுடைய பிளான் வந்து ஒன் டேல கவர் பண்ற மாதிரி பக்காவா இருக்கும். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏற்பட்டா நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கூட நம்மகிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா?
நிறைய பேர் நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்காங்க, இப்போ வரைக்கும் டச்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்தேகங்களை நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க வந்து ஃபியூச்சர்ல இருந்து சந்தேகம் ஏற்பட்டா என்ன பண்றது, இவங்க கைட் பண்ணாம போயிட்டாங்கன்னா, பணத்தை மட்டும் வாங்கிட்டு நம்மளை கைட் பண்ணாம போயிட்டாங்கன்னா அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க கத்துக்கிற ப்ராடக்ட்ஸ் ஓரியன்டா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். மேலும் ட்ரைனிங்கான ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கத்துக்க போறோம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனிதிங். ஓகே, தேங்க்யூ. மேலும் மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய், டேக் கேர். தேங்க்யூ.